she will be discussing points on challenges in today's B.Ed program, rethinking curriculum, practice teaching and the role of teacher educators, parents and B.Ed colleges. Please ma'am. Warm good afternoon each and every one of you gathered here. First of all, I thank the dignitaries on and off the dais for making this wonderful event possible. I thank the Lord Almighty for helping the Pomerania College of Education to conduct today's 2 days international conference on global challenges in teacher preparation and training. I don't know who has taken this topic. It's a wide topic. I think Ram Prabhu sir only took this topic. Is it? Yes. Our thinking it's very difficult to, because is it possible one world, one coin, one world, one education policy. இது சாத்தியமாகும். அதுக்கு முன்னாடி என்னோட staff இருக்காங்க, டாக்டர் ஜெகதீஷ் சார் from Government College of Education, another Government College of Education, டாக்டர் மணிகண்டன் சார் இருக்காங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், எங்களோட B.Ed எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. You don't know how the education scenario is going to. Now what is the education scenario? எங்க கொண்டு போயிட்டு இருக்கு? Where it is going? So we are giving a real education or true education? The education is molding the student? So நான் கொஞ்சம் கேஷுவலாகவே பேசுவேன். ஏன்னா அது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பேசணும். எனக்கு முன்னாடி நிறைய பேராசிரியர் பெருமக்கள் ஃப்ரம் கவர்மெண்ட் B.Ed காலேஜ், டாக்டர் அர்ஜுன் சார் எல்லாருமே இருக்கீங்க. ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் கோயிங் டு ஷேர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? வாட் வி இந்தியன் டூயிங் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்த பின் காப்போம் இல்லைங்களா? ட்ரக் எல்லாம் நல்லா வந்தாச்சு. இப்போ ஒரே எங்களுக்கு ஆர்ஜிட்டு இருந்து எவ்ரிடே வி ஆர் ரிசீவிங் தி மெயில், drug abuse, illicit trafficking. இப்போ கூட லாஸ்ட் ஃப்ரைடே we took the vote. எல்லாம் பண்ணிட்டு தென் அதுக்கு சொல்யூஷன் we are searching. ஸோ அதுவே ஒரு தப்பில் இருக்குது. ஸோ we are not ஒரு கரெக்ட் ப்ராப்பரான வேயில் we are not giving the education நான் நினைக்கிறேன். I think இந்த எஜுகேஷன் சிஸ்டம் கரெக்டாக இருக்கா? ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் டு PhD ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட தான் கேட்குறேன். Yeah, we are getting a good education from the school. So இப்போ நிறைய கேள்விகள் கேட்டீங்க. இந்த ஸ்டெம் எல்லாம் சொன்னாங்க. அது எல்லா ஸ்கூல், எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் பாசிபிள் இருக்கா? So good education, quality education is giving all the schools. Teachers எப்படி இருக்காங்க? Level of teachers. The government is supporting. Corporation school training போக போறீங்க இல்லையா? அங்கே போய் பாருங்க, நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. சரிங்களா? நிறைய ஒவ்வொரு குழந்தையும் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரியோட தான் வந்து காலேஜ் ஸ்கூலுக்கு வரும். லஞ்ச் கூட இல்லாமல் வரும். ஓகே, இப்போ நான் ஸ்கூல் எஜுகேஷன் தென் அப்புறம் B.Edக்குள்ள வந்துடுறேன். ஸோ ஸ்கூல் எஜுகேஷனே ஒரு கரெக்டான கான்செப்டில் இல்லை. இப்போ எஸ்டர்டே ஒரு டிஸ்கஷனில் பண்ணும்பொழுது ஒரு இப்போ என்ன பயங்கர ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க இல்லையா கவர்மெண்ட்டு. ஸோ எவ்ரி வீக்கெண்ட் த ஹெட் மிஸ்ட்ரஸ் ஆர் த கிளாஸ் டீச்சர் ஹேஸ் டு கிவ் த ரிப்போர்ட் டு தி CEO. எஸ்சி ஸ்டூடெண்ட்டில் எவ்வளோ பேர் ஸ்கூல் வந்திருக்காங்க, எவ்வளோ பாஸ்ட் அவுட், எவ்வளோ ட்ராப் அவுட்டு, இந்த ஸ்ட்ரென்த் என்ன. ஸோ என்ன பண்ணுறாங்க, வித்தவுட் நோயிங் ஏதோ ஒன்று தப்பிச்சா போதும் அப்படின்னு ஜஸ்ட் தேர் கிவிங் அ ஃபேக் ரிப்போர்ட் இல்லையா? அப்படியே ஆல் பாஸ் எல்லாம் போட்டு அப்படியே 10th வந்துடுறான். எப்படியோ கடவுளோட தம்பரம் அப்படின்னு டியூஷன்லாம் போயிட்டு அப்போ என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே ஆர்ட்ஸுக்கு போயிடுறான். ஆர்ட்ஸில் அங்கே ஒரு கேட்டகரி இருக்குது. யாரெல்லாம் ஆர்ட்ஸுக்கு போகிறான், யாரெல்லாம் இன்ஜினியரிங் போகிறான், யாரெல்லாம் டாக்டர் போகிறான். கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு யார் போகிறாங்க? எல்லாம் கவுன்சிலிங் இருக்குது. நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கோயிங் டு கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ கடைசியில் ஒன்றுமே கஷ்டப்பட்டுட்டு வேறு வழி இல்லை, பேரண்ட்ஸோட புஷ் பண்ணிவிட்டு வேறு ஒரு கல்யாணத்துக்காகவாது நீ B.Ed படிச்சிரு. ஸோ டீச்சர் ப்ரொஃபஷன் இஸ் த பெஸ்ட்டு, ஒரு சேஃப்டி ப்ரொஃபஷன். ஸோ பெட்டர் யூ ஆப்ட் டீச்சர் எஜுகேஷன். நம்ம கிட்ட வந்துடுறாங்க யாரெல்லாம் எல்லாம் கழிச்சு வந்த டீச்சர் ட்ரெயினிஸ் B.Ed ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்துடுறாங்க. வந்துட்டு ஒரு யூனிட் டெஸ்ட் கொடுத்து அந்த பேப்பரோட ஒரு லைனை எழுத தெரியல, ஒரு லெட்டர் எழுத தெரியல. இப்போ இதுதான் they are going to become a teacher. After completing 2 years, they don't know how to write a letter to the for asking permission to the principal. ஒரு அட்ரஸ் எழுத தெரியல, பிரின்சிபல் they don't know the spelling தெரியல, லெட்டர் இல்லை, லெட்டர் எழுத தெரியாது, ஒரு ரெகக்னிஷனா ஸ்பெல்லிங் தெரியாது, ஆனால் படிச்சுட்டு வந்துட்டான்.
இது வெரி வெரி டிஃபிகல்ட். எல்லாம் அந்த ஸ்கூல் எப்படி வராங்க, பட் அந்த கர்நாடக பீரியட்ல வந்துட்டு ஒரு ஈக்குவபிள் சிலபஸ் கொடுத்தாங்க. பட் ஒரு ஒன்னஸ்க்காக கொடுத்தாங்க. தேர் வில் பி நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் ஒரு தாட்டில் கொடுத்தாங்க. பட் இன்னும் ஸ்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் இப்போ நிறைய அகாடமிஸ் இருக்கு. சிபிஎஸ்சி ஸ்கூல் குழந்தைங்க பாவம். இப்போ இருக்க டீச்சர்ஸ், இந்த ப்ராஸ்பெக்டிவ் டீச்சர்ஸ், யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் 10 alpha, the wild learners, இல்லாட்டி என்னது லேர்னர்ஸ் கூட நீங்கள் போய் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ். ஸோ உங்களோட குவாலிட்டி எப்படி இருக்கு? இது ஆல் த பிஎட் காலேஜஸ், ஐ திங்க் மோர் தென் 700 colleges are under the affiliate to the Tamil Nadu Teachers Education University. So every day, every year we are producing quality. We are not producing quantity only, we are producing not quality. So you are going to face, உனக்கு என்ன சேலஞ்சு? ஒரு அகாடமிக்கு போகணும், ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு போகணும், ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு போகணும், ஒரு பப்ளிக் ஸ்கூலுக்கு போகணும். ஸோ இதை நாங்கள் வந்து வி ஆர் ஸ்ட்ரகிளிங். பிஎட் காலேஜ் எல்லாம் உட்காந்துருக்கீங்க ப்ரொஃபஸர்ஸ், வி ஆர் ஸ்ட்ரகிளிங். எனக்கு ஒரு பாஸ்ட் 20 years டாக்டர் அர்ஜுன் சார் இருக்காரு, எல்லாமே உங்களோட ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்திட்டு இருக்கேன். ஸோ வி ஆர் ட்ரையிங் டு எப்படியாவது நீ ஒரு கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷை கொடுத்து கான்செப்ட் இருக்கு. தனுஷ் மாதிரி தான், எனக்கு அந்த படம் ஞாபகம் இல்லை, தனுஷ் மாதிரி அந்த கான்செப்ட் நல்லா இருக்கு, எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். பட் யூ டோன்ட் நோ ஹவு டு கான்ஃபிடென்ட்லி எக்ஸ்பிளைன் இன் இங்கிலீஷில் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அதே நிலைமை எத்தனை பேர் இப்போ ஹைட்டிங்கில் உட்காந்துருக்க, இந்த உண்மையாலுமே இது என்ன நடந்துச்சு, 2 days என்ன நடந்துச்சு, எத்தனை பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க? ஆனஸ்டாக கை தூக்குங்க. இவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் எத்தனை பேருக்கு நல்லா புரிஞ்சுது? எத்தனை பேர் ப்ரிட்டைன் பண்ணிட்டு உட்காந்துருக்க, தெரிஞ்ச மாதிரி புரிஞ்ச மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க? பாண்டியன் சார் யூனிவர்சிட்டியில் உட்காந்துருக்கேன். ஓகே, ஸோ வி ஆர் ஆக்டிங் தான் நான் சொல்லுவேன். புரிஞ்ச மாதிரி தெரிஞ்ச மாதிரி கிளாஸில் ஆக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஏன் நம்ம இந்தியா இன்னும் அண்டர் டெவலப்ல இருக்குது தெரியுங்களா? எஜுகேஷனில் ஏன் இன்னும் நம்ம ஒரு ஷைன் ஆக முடியல தெரியுங்களா? கம்பேர் டு அதர் கண்ட்ரீஸ். அவன் டெப்த்தாக சொல்லி கொடுப்பான். ஒரு 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 சம்மரின்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ ஐ டிட் ப்ரிப்பேர் எனிதிங், என்னோட வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருவேன். ஐ எம் ஷேரிங். ஓகே, எனக்கு கொஞ்சம் ஐ எம் ஆஸ்க் சாரி ஃபார் த லேட் கமிங் பிகாஸ் ஆஃப் மை இல்னஸ். நம்ம ரீட் பண்றோம் மேம். ஓகே, அதனால நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். எனிவே சார் வந்து டாக்டர் ராம் பிரபு சார் கேம் அண்ட் கேவ் இன்விடேஷன், மேடம் நீங்கள் வந்து ஒரு டாக் கொடுங்கன்ட்டு. ஸோ சார் மதிச்சு சொன்னனால என்னோட இல்னஸ் ஐ டுக் மெடிசன் அண்ட் ஐ கேம். ஓகே, சம்மரின். ஸோ டெப்த்தாக சொல்லிக் கொடுப்பான். இந்தியாவில் எப்படி தெரியுங்களா? ஒரு மேலோட்டமான கல்வி வச்சுட்டு பீப்புள் என்ன பண்ணுவோம், என்ன டாபிக் தெரிஞ்சாலும் கொஸ்டின், எந்த ஒரு டாபிக் பற்றி ஒரு டிஸ்கஷன் போனாலும் அங்கே நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். we can manage it, but somewhat deep-ஆ நமக்கு தெரியாது. that is the problem, main problem. முதல்ல கரிக்குலம், இந்த எஜுகேஷனல் பிளானிங் இருக்குங்களா, அங்கேயே பெரிய ஓட்டை வந்துட்டு இனி ஓட்டை அடைக்கிறதுக்கு இப்போ இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? we are trying எப்படியாவது ஓட்டை அடைக்கணுமே, அடைக்கவே முடியாது. அதுக்கு ஒன்று என்ன பண்ணும், ஒரு ஏர்த்துக்கு ஒர்க் வந்து எல்லாம் அழிஞ்சு புதுசாக உருவானதான் முடியும். அதனால we are following, அப்படிதான் ஒரு கரிக்குலம் போயிட்டு இருக்கு. கரிக்குலமே டீச்சர் எஜுகேஷனுக்குள்ள வந்துடுறேன். சரி, நான் டீச்சர் பேப்பர் திருத்தது, நீங்கள் பேப்பர் வேல்யூஷனில் போயிட்டு வந்திருக்கீங்க. அதனால் எனக்கு தெரியும் எந்த நிலையில் அவன் டிகிரி முடிச்சுட்டு வரான். ஆனால் படித்தா பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சுட்டு வராங்க. பேப்பர் திருத்துறோம், ஒரு கிராமர் தெரியல, ஒரு டோன்ட் நோ ஹவ் டு ரைட் ப்ரெசென்ட் ஆன்சர் கூட லெட்டர் எழுத தெரியல. அப்புறம் என்ன பண்ணுறதுங்க? இவங்க கோயிங் டு டீச் இன் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பீரியட் இன் சிபிஎஸ்சி அகாடமி பப்ளிக் ஸ்கூலில் டீச் பண்ண போகிறோம். அங்கே பயங்கரமான ஸ்கூல், ஸ்மார்ட் போர்டு. Yeah, you have to send the tomorrow what topic you are going to teach. நீ கீப் பண்ணிக்கணும். உனக்கு அதுக்கு இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. எல்கேஜி முடிஞ்சு, யூகேஜி, எலிமெண்ட்ரி லெவல் முடிஞ்சிருச்சு, ஹைஸ்கூல் முடிஞ்சிருச்சு, ஹையர் செகண்டரி முடிஞ்சிருச்சு, டிகிரி முடிஞ்சிருச்சு. ப்ரொஃபஷனல் கோர்ஸ், பிஎட் இஸ் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அஃப்கோர்ஸ். ஸோ ஜஸ்ட் வி ஆர் ட்ரைனிங் தான், நாங்கள் ப்ரிப்பேரிங் தான். வி ஆர் ட்ரைங் டு ப்ரிப்பேர் ஃபார் தி ப்ரொஃபஷன். ஸோ நாங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதா, இல்லை இந்த 4 செமஸ்டரோட கரிக்குலத்தை வந்து நாங்கள் பாட சொல்லி கொடுக்குறதா, இல்லை உன்னை கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ஒரு கிளாஸை வச்சு உன்னை எப்படியாவது பிளேஸ்மெண்ட் இருக்கு எங்களுக்கு. we are answerable to the management. எத்தனை பேர் பிளேஸ் ஆனாங்க, அதுக்காக என்ன பண்ணணும், ஒரு கம்யூனிகேட்டிவ் ட்ரைனிங்கை கொடுத்து, சரி அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் போயிட்டு கான்ஃபிடென்ட்டாக உடைய கிளாஸ் நடத்துறதுக்கு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். Yes, today we are going to discuss about the topic
So did you understand? So rest of the part we will continue in the next class. இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு ஃபேக்கா ஒரு ட்ரைனிங் கொடுத்து நம்ம ரெடி பண்ண வேண்டிய நிலைமையில தான் பிஎட் காலேஜஸ் இருக்கு. ஸோ இப்போ எஜுகேஷன் பாலிசி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கல்வி எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ஒரு நம்மளுக்கு நல்ல ஒழுக்கத்தை கொடுக்குதா, உனக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்குதா? ஸோ உனக்கு நல்ல ஆசை இருக்கு, எப்படியாவது நல்ல ஸ்கூல்ல பிளேஸ் ஆகணும்னு இருக்கு, உனக்கு பொட்டன்ஷியல் இல்லை, அது உன்னோட தப்பு இல்லை, இது பாலிசி, இது கவர்மெண்ட்ல இருக்கு தப்பு, நம்ம இனி ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வந்து ட்ரை பண்றீங்க, எல்லாருமே ட்ரை பண்றோம், அதான் பாருங்க வந்த பின் காப்போம். இப்ப எல்லாம் நடுக்கடல போய் கப்பல் நின்றுச்சு, ஓட்டை வந்துருச்சு, அந்த ஓட்டை அடிக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குதான் எப்படியாவது நம்ம இந்த மாதிரிலாம் ஒரு இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபின்லாண்ட் மாதிரி வெரி குட் எஜுகேஷன் சிஸ்டம் ஃபின்லாண்ட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஒன் காயின் யூரோ மாதிரி ஒன் வேர்ல்டு ஒன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இது பாசிபிள் ஆகும். அப்போ தேர் வில் பி நோ டிஃப்ரென்ஸ், நோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம், எல்லாம் ஒரே கல்வி. இந்த கல்வியாளர்கள் எப்படி இருக்காங்க? ஸோ அங்கே ஒரு மார்ஜின், ஒரு பெராமீட்டர் வச்சு இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணணும். ஸோ பிஎட் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்ஸ், ஹவ் வி ஆர் டேக்கிங் த ஸ்டூடெண்ட்ஸ், அட்மிஷன் ஆனால் போதும், வித்தவுட் ஏதோ ஆல்ரெடி எல்லா கவுன்சிலிங்கில் போயிடுறாங்க, கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு போயிடுறாங்க. நம்மக்கிட்ட ஒரு ஆவரேஜ் வர்றாங்க வித்தவுட் எனி பேசிக், ஒன்றுமே தெரியாமல் ஒரு வழியில் பிஎட் படித்தா போதுன்ட்டு வர்றாங்க. ஸோ கரிக்குலம் மஸ்ட் பி சேஞ்ச். பிஎட்ல வந்து இந்த 4 years படிக்கிறீங்க, 4 semester படிக்கிறீங்க, ஸோ 2 years 4 semester படிக்கிறீங்க. டீலிங்கிங் ஆஃப் சப்ஜெக்ட்னு ஒரு நீங்கள் படிச்சிருப்பீங்களா, மேபி உங்களுக்கு இருக்கும், ரொம்ப தெரியல. ட்ரைனிங் என்ஜினியரிங் முடிக்கிறாங்க, டாக்டர் முடிக்கிறாங்க, டீச்சர் முடிக்கிறாங்க, டீச்சர் ட்ரைனிங் முடிக்கிறோம். ஸோ அதுலேயே ஒரு தப்பு. விஆர் சார் யூனிவர்சிட்டி சார் 4-fold தான் டீச் பண்ணுறோம், பட் தேர் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பிஎட் they are going to teach in a different methodology. So இப்போ இந்த கரிக்குலத்தில் there must be a change. இந்த மெத்தடாலஜி, எல்லா டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு நான் அப்படி ஒரு எனக்கு ஒரு யோசிச்சுனா என்னோட யோசனையை நான் சொல்கிறேன். ஏன்னா பிகாஸ் அதே கன்வென்ஷனல் மெத்தட், ட்ரெடிஷ்னல் மெத்தட், we are just அந்த 4-fold டீச்சர், அந்த 4-fold டீச்சிங் தான் அது பேசிக். பட் ஒவ்வொரு ஸ்கூலும் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுறாங்க, லெசன் பிளான் வே ஆஃப் ரைட்டிங் டிஃப்ரெண்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தான் என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹாவ் டு எக்யூப். உங்களுக்கு நிறைய யூடியூப்ல இனி தப்பு ஆயிடுச்சு, இனி என்ன பண்ணுறது, நம்ம தான் கரெக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு நிறைய யூடியூப்ல வீடியோஸ் இருக்கு, சரிங்களா? கம்யூனிகேட்டிவ் கிளாஸஸ் நிறைய இருக்கு. நீ உட்காந்து சும்மா மொபைல் பார்த்துட்டு அன்வான்டா யூஆர் வேஸ்டிங் டைம் இல்லையா? அதுக்கு பதில் என்ன பண்ணுங்க, நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க பண்ணுங்க. யூ எக்யூப் யுவர் செல்ஃப். சரி, நம்ம வந்து பெற்றவங்களை என்ன பண்ண முடியாது, குறை சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏதோ ஒரு வழி இல்லை, சர்வைவல் இருக்கு இல்லையா? அதுக்காக யூ லேர்ன். யூடியூப்ல போயிட்டு நீங்க ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு கம்யூனிகேட்டிவ் ரெடி பண்ணிக்கோ, இங்கிலீஷ் ரெடி பண்ணி உன்னோட ஃபியூச்சருக்கு டீச்சிங் நீ எக்யூப் பண்ணிக்கோ. ஸோ கரிக்குலம்ல சேஞ்ச் கட்டாயம். ஐ திங்க் எனக்கு இந்த டாபிக்ல பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, டுடேஸ் சேலஞ்சஸ் இன் டுடேஸ் பிஎட் ப்ரோக்ராம். இட்ஸ் வெரி பிக் சேலஞ்ச். எங்கள் கையில் ரெஸ்டட் அவர் ஹேண்ட்ஸ். ஸோ எவ்ரி இயர் வி ஆர் ஸ்ட்ரகிளிங் அண்ட் ட்ரைங் டு ப்ரொடியூஸ் அட்லீஸ்ட் ஏதோ சம்பாட் ஒரு டீச்சிங்க்கு போகிற மாதிரி அவங்களை நாங்கள் எக்யூப் பண்ணி அனுப்புகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கரிக்குலம், இந்த டீலிங்க்னு ஒரு டாபிக் நான் சொன்னேன். இப்போ நீங்கள் 2 years பிஎட் படிக்கிறீங்க, இந்த 6 days இந்த 3 semester பேப்பரும் how far it is useful to your career. என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் 4 year படிக்கிறேன், அப்புறம் இதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகிடுறீங்க, ஒரு இதில் ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிடுறீங்க, தென் அவன் ட்ரைனிங் கொடுக்குறான், அவங்களையும் கம்யூனிகேட்டிவ் கொடுக்குறாங்க. ஒரு செட் ஆஃப் என்ஜினியர்ஸ் எங்கள் காலேஜுக்கு வந்தாங்க. ஏன் தெரியுங்களா, எதுக்காக வந்தாங்க தெரியுங்களா? ஐடியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பசங்க தே ஆர் நல்ல ஸ்ட்ராங் இன் சப்ஜெக்ட், பட் கம்பேரிங் டு கேரளா, ஆந்திரா, கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் ஸ்ட்ரகிளிங் டு எக்ஸ்பிளைன் இந்த அவங்க என்ன பண்ணாங்கன்றது இங்கிலீஷ்லேயே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ அதற்காக ஒரு டீம் ஆஃப் என்ஜினியர்ஸ் உட்காந்து ஒரு இந்த மாதிரி பிஎட் எங்கே போய் இதை சரி பண்ணலாம், நீ ஸ்கூலுக்கு போக முடியாது, எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போக முடியாது, +2 10th +2 போக முடியாது, காலேஜ் போக முடியாது, கரெக்ட் பிஎட்ல தான் டீச்சர் இருக்காங்க, அவங்க தான் தே ஆர் கோயிங் டு பிகம் த டீச்சர். சார் பிஎட் டீச்சர் ட்ரைனிஸ் இருக்காங்க, ஸோ அவங்க தான் தே ஆர் கோயிங் டு எஜுகேஷன் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம அவங்களுக்கு போய் ட்ரைனிங்கை கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு தேர்ஸ்டோட வந்து இது இந்த பிஎட் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அட்லீஸ்ட் அந்த 2 yearsல எப்படியாவது ஒரு எஜுகேஷன், ஒரு இங்கிலீஷை வந்து ஸ்ட்ராங்காக அவன் கற்றுக்கிட்டு அவனோட ஃபியூச்சர் கெரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் தான் வி ஆர் ஃபாலோவிங். நம்ம சொல்லிக்கலாம், என்னென்னமோ நல்லா இங்கிலீஷ் நல்லா பேசலாம், நிதர்சனமாக பாருங்க எந்த இடத்துல நம்ம இருக்கோன்னு பாருங்க, யோசிங்க, நம்ம எப்படிப்பட்ட கல்வியை கற்றுட்டு இருக்கோம்னு யோசிங்க.
So a very big challenge was given to the B.Ed colleges. So because நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கோம், எல்லா தப்பும் பண்ணி நாங்கள் இங்கே மண்டை உடைச்சிட்டு இருக்கோம். ஓகே, அது நாங்கள் என்ன பண்ணணும், குவாலிட்டி டீச்சரை ஒரு டீச்சரை ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பணும். பார்த்துக்கோங்க. ஸோ தேர் த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். டீச்சர்ஸ் யாரு? டீச்சர்ஸ் யாருங்க? த நாலேஜ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ முதல் டீச்சருக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும். ஸோ கட்டாயமாக ஒரு ரெஃப்ரெஷர் கோர்ஸ் போடணும், ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராம் இருக்கணும். சிலபஸ் மஸ்ட் பி சேஞ்ச்டு அக்கார்டிங் டு சேஞ்சிங் நீடு. வேர்ல்டோட சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி சிலபஸ் ரீதிங்கிங் ஆஃப் கரிக்குலம் கட்டாயம் டெஃபினெட்லி பிஎட்லேயும் சேஞ்சஸ். ஒரு ஸ்கூலில் எப்படிங்க ரெஃப்ரெஷர் ப்ரோக்ராம் போடுறாங்க இல்லையா, ஒரு இவாலுவேஷன் பார்க்குறாங்க, ஒரு 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 டாபிக் எடுத்துக்கிறாங்க, ஒரு மேக்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஏன் இந்த டாப்பிக்கில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகுறாங்கன்னு பார்க்குறாங்க. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, ஓகே அது டஃப்பு அக்கார்டிங் டு த மென்டல் மெச்சூரிட்டி, இமோஷனல் ஸ்டெபிலிட்டி. ஓகே, இந்த 6th இந்த செட்டு ப்ரோக்ராம் ரொம்ப ஹார்டாக இருக்குது, அவங்க லெவலுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, இவாலுவேஷன் மார்க் எல்லாம் கம்மியாக இருக்குது. உடனே போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் உட்காடுறாங்க, பிளான் பண்ணுறாங்க, நியூ சிலபஸ் கொண்டு வராங்க, ஒரு ரிஃப்ரெஷர் ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி. இந்த சேம் வே இந்த பிஎட் காலேஜஸ்லேயும் ரிஃப்ரெஷர் ப்ரோக்ராம்ஸ் வேணும், சிலபஸ் மஸ்ட் பி சேஞ்ச்டு. அடுத்து ப்ராக்டிஸ் டீச்சிங். ப்ராக்டிஸ் டீச்சிங். ஸோ 40 நாள்லேருந்து இப்போ 80 நாள் ஆயிடுச்சு. 80 நாள் போயிட்டு என்ன பண்ணிட்டு வர நீ? ஆறுக செகண்ட் இயர்ஸ் முடிச்சிருக்கீங்களா? பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் ஒரு யாரோ 2 பேர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்களேன் குயிக்காக, எனக்கு டைம் முடிஞ்சிடும். ஒரு பேர்ன் அவுட்டில் நீ வந்திருப்ப. ஓகே, டைம் ஆகுது, நானே சொல்கிறேன். அப்பா 80 நாள், அப்பா போனா பிடிச்சா போதும். எத்தனை சாட்டு 60 80 60 லெசன் பிளான் அடிச்சா விட்டா போதும். அப்பா அந்த ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க டீச்சர்ஸ், அவங்களோட பீரியடையும் அவங்களோட டெஸ்ட் பேப்பரையும் எல்லாம் பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் அவங்களோட என்னது லேபு என்ன மாதிரி லேபுக்கு என்ன சொல்லி ப்ராக்டிக்கல் அதையெல்லாம் முடிச்சு இந்த பேப்பர் எல்லாம் இந்த பொண்ணே பாவம் சாப்பிடாம ஓடும் ஸ்கூலுக்கு. அந்த ஒரு 8 hours ஃப்ரீ இருக்காது. ஃப்ரீ இருக்கா அந்த பொண்ணை சூப்பர்விஷன் போ, சப்ஸ்டியூஷன் போ. இந்த கவர்மெண்ட் டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட சிலபஸை கொடுத்து நீ முடிச்ச பேப்பரை திருத்தி எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. கடைசி எங்ககிட்ட வரும் பேர்ன் அவுட் கண்டிஷனில் வந்து உட்காரும். அப்போ தான் அது தெரியும், ஐயோ பரவாயில்ல நமக்கு எப்படியோ ஒரு நல்ல இடத்துல நமக்கு ஒரு ஐ எம் கெட்டிங் குட் எஜுகேஷன். ஸோ அந்த ஸ்கூலில் பார்த்த நிலைமை, ஒரு வாஷ்ரூம் இல்லை, ஒரு டேபிள் சேர் இல்லை. இந்த ட்ரைனிஸ்லாம் ஸ்டார் கேஸ் கீழே உட்கார வைப்பாங்க. இப்படியெல்லாம் நிறைய அவலநிலை இருக்குது. அவங்க வேலையை நீங்கள் செய்யணும். ஸோ அப்பா விட்டா எப்படா பேக் டு த பெவிலியன் மாதிரி எகே எப்படா நம்ம கிளாஸ்க்கு நம்ம வீட்டுக்கு போவோம்னு காலேஜுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் 4th செமஸ்டர். ஓகே, அப்போ இந்த ட்ரைனிங் சொன்னேன் இல்லைங்களா, இந்த அது ஆல்ரெடி அங்கே ஒரு ஸ்டக் ஆகிடுச்சு எனக்கு. ஓகே, இந்த 4 செமஸ்டர் படிக்கிறீங்க, அது இன்ஜினியரிங்கும் படிக்கிறீங்க. இது எந்த லெவலில் உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபஷனுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது? இது அப்ளை ஆகுதா? 4 வருஷம் படிக்கிறேன், 3 செமஸ்டர் படிக்கிறேன், இன்ஜினியரிங் 8 செமஸ்டர் படிக்கிறாங்க, அப்ளை ஆகுதா? இல்லை, அவங்க ட்ரைனிங் கொடுங்க. ஸோ டீலிங்கிங் ஆஃப் கோர்சஸ், டீலிங்கிங் ஆஃப் ஜாப்ஸ், this must be give attention இல்லைங்களா? இது வியூ சீரியஸ்லி, இதை பார்க்கணும், திங்க் பண்ணணும். போர்ட் ஆஃப் ஸ்டடீஸில் உட்காந்து திங்க் பண்ணணும். அடுத்தது ப்ராக்டிஸ் டீச்சிங் 80 days. ஐ டோன்ட் நோ, ரொம்ப கஷ்டம். அது பார்க்கலாம். இட்ஸ் அது தேவையா நீடா? 2 years 80 days எஸ், அது ஒரு ரீசேஞ்ச் வரணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டாக்டர் மார்டின் சார் இஸ் நோட்டிங் எவ்ரி திங். அண்ட் யூனிவர்சிட்டி தான் நமக்கு இல்லை, அவங்க தான் எல்லாம் பார்க்கணும். ஸோ யூனிவர்சிட்டினால ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் த ஹையர் எஜுகேஷனோட பொறுப்பு தான் அத்தனையும் இருக்கு. சரிங்களா? ஒரு காம்பிடன்ட் டீச்சரை வெளியே அனுப்புறதுக்கு, ஒரு ப்ராஸ்பெக்ட் டீச்சரை வெளியே அனுப்புறதுக்கு, ஏன்னா பிகாஸ் டீச்சர் தானே, இப்போதான் சொன்னேன் நான் உங்களுக்கு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். சரிங்களா? அப்போ ஒரு டீச்சரை தான் என்னது ஆசிரியர் பண்ணி அதை பண்ணிங்கிற மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷன் இஸ் த நோபல் ப்ரொஃபஷன். நோ அதர் ப்ரொஃபஷன் கேன் கம்பீட் டீச்சிங் ப்ரொஃபஷன். எல்லாத்துக்கும் மேலே ஆசிரியர் தான் உட்காந்துருக்காங்க. எங்ககிட்ட பாருங்க, நான் ப்ரௌடாக சொல்லிக்கிறேன். ஸோ எம்இ முடித்தோன்னு பிஎட் வந்திருக்கு. இப்போ அப்படி பண்ணிட்டான் எஜுகேஷன். முதல்லாம் எம்இ பிஇனா பிஎட் போடுறது ரொம்ப ஒரு கேவலமாக நினச்சோம். என்ஜினியர்னா ரொம்ப இதாக நினச்சோம். பாருங்க, அந்த என்ஜினியரிங் ஒரு வேல்யூ இல்லாமல் இப்போ ஒன்று எப்படி பண்ணிட்டாங்க. We can be or BTech or ME, MTech can join BEd. அதுக்கு ஜீவம் போட்டாங்க இல்லைங்களா? ஸோ பாருங்க எஜுகேஷன் சிஸ்டம். இப்போ பிஏ முடிச்சாலும் பிஎட் பண்ணலாம். இப்போ பிஎட் வந்து அவ்வளோ மேலே நிற்குது.
ஸோ அதுக்கு எப்படிப்பட்ட மாணவர்கள் வர்றாங்க, என்ன மாதிரி எஜுகேஷன் கொடுக்குறவங்க தான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் நாங்கள் தான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு லாட் ஆஃப் சேலஞ்சஸ். அடுத்தது இந்த ஹையர் எஜுகேஷன் இருக்காங்க இல்லைங்களா, கட்டாயம் அவங்க இதான் முக்கியமாக பார்த்து they have to work on it. நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், நல்ல இந்த மாதிரி எஜுகேஷனிஸ்ட் சரிங்களா, நல்லா எப்படி ஐடியாஸ் கொடுக்குறவங்கள வச்சுக்கிட்டு எப்படி பண்ணலாம், இந்தியாவை எப்படி நம்ம வந்து ஒரு எஜுகேட்டட் கண்ட்ரி அண்டர் டெவலப்லேயே இருக்கோம். ஸோ 1947 ஆஃப்டர் கெட்டிங் இண்டிபெண்டன்ஸ் டு கிவ் எஜுகேஷன் நம்ம பாலிசி அது ஆர்டிகல் 46 டு கிவ் 40 சாரி ஆர்டிகல் 45 டு கிவ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப்டர் கெட்டிங் இண்டிபெண்டன்ஸ் ஒரு 10 years we have to give education இல்லைங்களா, கம்பல்சரி எஜுகேஷன். ஏன் எஜுகேஷனை கொடுக்கணும், அதுதான் ஒரு பெரிய வெப்பன். இக்னரன்ஸை போக்குறதுக்கு மெயின் டூல் என்னது, கரெக்டு எஜுகேஷன் இருந்தால் இந்தியாவை என்ன பண்ணிடலாம் சொல்லுங்க, முன்னேற்ற முடியும். ஸோ எல்லாரும் எஜுகேஷன் இருந்தால் இந்தியா வந்து டெவலப் ஆக முடியும். அதுலேயும் மார்க் எஜுகேஷன்லேயும் மார்க்கியாங்க. ஓகே, ஸோ அதனால் ஒன்றுமே பண்ண முடியாதது. நான் அதே தான் சொல்கிற மாதிரி வந்து பார்ப்போம். அட்லீஸ்ட் ஏன் இதை இன்னைக்கு ஒரு மேடை போட்டு பேசிகிட்டு இருக்கோன்னா நம்ம கையில் தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது, எங்கள் கையில் இல்லை, வருங்கால ஆசிரியர்கள் கையில் தான் இருக்குது. எல்லாமே அத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டியும் நாங்கள் பண்ணுற தப்புகள், இந்த குளோபல் வார்மிங் நாங்கள் பண்ணுற தப்புகள், எங்களுக்கு முன்னாடி பண்ண தப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் தான் கரெக்ட் பண்ண போகிறீங்க. வருங்கால தூண்கள் இல்லைங்களா, வருங்கால ஆசிரியர்கள், இந்த ஃபியூச்சர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஆல் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இஸ் வெஸ்டட் இன் யுவர் ஹேண்ட் ஒன்லி. ஸோ நீங்கள் தான் என்ன பண்ணணும், திங்க் பண்ணணும். திங்க் பண்ணுங்க எப்படி இது ஹவ் டு சால்வ். நீங்கள் வந்து சார்ட்ட ஒரு ரைட்டப் கொடுங்க, சார் நாங்கள் இப்படி யோசித்தோம், இந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு குட் எஜுகேஷனை கொண்டு வர முடியும்னு நாங்கள் நினச்சோன்ட்டு யூ ஜஸ்ட் ரைட் டாபிக், ரைட் பேராகிராஃப் ஒரு பேப்பர் எழுதிட்டு சார்ட்ட வந்து கொடுங்க. ஓகே, அப்போ ஹையர் எஜுகேஷன் இது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு அவங்க ஒரு மதிப்பு கொடுக்கணும், வேல்யூ கொடுக்கணும். அது அப்படி பண்ணால் மட்டுமே அவங்க வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி என்னதான் நடக்குது, எஜுகேஷன் என்ன அப்படியா இருக்கட்டும், கூட எஜுகேஷன் கொடுக்குறமாங்கிறதெல்லாம் அவங்க ரீதிங்க் பண்ணணும். உட்காந்து எல்லாம் திங்க் பண்ணாங்கன்னா இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ண முடியும், செட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா பிகாஸ் டீச்சர் எஜுகேஷன் தான் என்னது உங்களுக்கு ஹையஸ்ட் நோபல் ப்ரொஃபஷன். கட்டாயமாக நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். இதை வந்து கிராஸ் ரூட் லெவல்லேருந்து யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் அண்ட் bring the solution. ஸோ அதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ with this due to time constraint, with this I am going to stop. I once again wholeheartedly thank the management and principal sir for having given me this wonderful opportunity for me to share my views on the challenges of today's BEd program and the global challenges in teacher preparation and training. Once again, thank you for the opportunity. Thank you.